தை கடைசியில் திருவிழா தைப்பூசத்துலேருந்து 10 நாள் மாசி 5ஆம் தேதி வரைக்கும். இதில் கடைசியாக வந்து தை மாசியில் ஒரு 3 நாள் கலந்துக்கங்க, அவசியம் கலந்துக்கங்க. அதெல்லாம் அந்த யாகம் பண்ண பெரிய யாகம் பண்ணுறேன். இந்த முடியாதவங்க வைத்தியம் பண்ணுவாங்க. ஏற்கனவே சொன்ன வாக்கில் ஒரு சிலருக்கு நடக்காமல் இருந்துடும். திருப்பியும் சொல்கிறேன், பிடிச்சிக்கங்க. ஒன்றும் தவறு உங்கள் பக்கம் இருக்கலாம், அது தவறு என் பக்கம் இருக்கலாம். நான் கொடுத்த போகிறோம் நீங்கள் சரியாக செய்யாமல் இருந்துக்கலாம், இல்லை நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துக்கலாம். அதை சரி பண்ணுறதுக்கு வந்து அந்த யாகத்தில் வந்து கலந்துக்குங்க, பலன் கொடுக்கும். போன வாரம் பேசுகிறவங்க காசு கேட்டு சொல்லியிருக்காரு. காசு கேட்டால் நான் பேசலை, அநியமாக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்சால் உதவி தான் பண்ணுங்க. நான் நாட்டை வற்புறுத்தி இது வரைக்கும் யாரும் கேட்கல. பார்த்துக்குங்க, நிறையா சிறப்புகள் இந்த இடத்துல இருக்கு. அந்த யாகத்துடைய வெளிச்சம் பயங்கரமாக இருக்கும். பெரிய குண்டத்தில் யாகம் நடக்கும். இந்த குண்டத்தில் பண்ணுற யாகம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பட்டுசாலைக்கு மேலே பண்ணுவோம். அதான் வந்து பெரிய பெரிய கோயிலில் செய்யக்கூடியது. ஒரு சாதாரண கூலிக்காரை நயம் செய்கிறேன். இந்த வேலையை கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே வந்து நம்பர் நேராக எனக்கு பேசுங்க. யாருனாலும் நான் எடுக்க ஆகிட்டு பேசிப்பேன். அதே மாதிரி கோயிலில் வந்து டொனேஷன் கேட்குறாங்கன்னா கோயில் நிர்வாகத்துலேருந்து கேட்பாங்க. கோயில் நம்பர்லேருந்து என் நம்பர்லேருந்து ஃபோன் வரும். டொனேஷனாக வேறு உதவியே கேட்டால் என் நம்பர்லேருந்து வரும். என் நம்பர் தவிர வேறு எந்த நம்பரில் வந்து பேசினாலும் நான் பொறுப்பு கிடையாது. ஒன்று அதே மாதிரி செயலாக்கம், அந்த ரோட்டில் போய் டீ கடையில் பேசுவேன், பணத்தில் கடையில் பேச வேணாம். எந்த ஒரு செயலுக்கு வரையானும் என்கிட்ட பேச நான் செஞ்சுட்டாரு. அந்த விவமாயிங்க சொல்லு, நீ அவங்க சொல்லுவாங்க, சொல்லு என்னோட சொல்லு. 2.5 வயசு வரை நடக்காம நகலிச்சுட்டே தெரிஞ்சான். இங்க கோயிலுக்கு வந்த பிறகு தான் நடந்தேன். கிட்டத்தட்ட 2.5 வயசு வரைக்கும் எனக்கு பேச்சு வராது, நடக்க மாட்டேன். 48 நடக்க வைக்கிறேனே. போன தைத்துலாம் நடக்க வச்சேன். போன திருவிழா நடக்க வச்சுட்டாங்க. கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், எய்ட்ஸ் எல்லாத்தையும் மருந்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த பொண்ணு நான் சொன்ன கரெக்டாக ஃபாலோ பண்ணுச்சு. 3 மாதம் வாங்க, 3 மாதம் வந்துச்சு. என் மகன் மாறாமல் வந்துச்சு, ஒரு நாள் கூட தவறாமல் வந்துச்சு. அதுதான் எவ்வளோ சொன்னேன். என்னடா சொன்னோம்? தை திருவிழாவுக்கு நடந்து வருவானே, என் கூட ஆடி வருவானே. இப்ப என்ன மாசம்? என் கிளவி நினைச்சா ஒரு நைட்ல ஏறி பிடிச்சு காலில் கொடுத்துருவாரு. நான் சொன்ன வாக்கும் இதுக்கு ஏன் உள்ள விளையாடுறீங்க? நான் என்ன சொன்னேன்? சொன்ன தேதியை விட்டு வரலன்னா கேளுங்கம்மா. சொன்ன தேதியை விட்டு மாறிட்டு முன்னாடியே சொன்னீங்கன்னா அப்புறம் வாக்கு மாறி போயிடும். வாக்கு மாறி உங்க தைப்பூசம் தான் சொன்னாரு. தைப்பூசம் வந்து திருவிழாக்கு என் கூட ஆடி வருவானே. அப்ப அதோட ஆடி வந்து கேக்குறீங்க. அதனால வந்து நிறைய குறைகள் எது இருந்தாலும் நான் தனி மனுஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுல யாரும் இல்லை. இப்பதான் வந்து என் பிள்ளைகளை சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து எது ஒரு நிறைய குறைகள் தான் நேரம் ஏன்ட்ட சொல்லி போயிருக்கேன். அதே மாதிரி என்கிட்ட கோவம் இருக்கும். கோவம் இருக்குன்னா நான் மாரியப்பனா இருக்க வரைக்கும் சாதாரண புழுக்கு கூட பயப்படுவேன். கிளம்பி இறங்கிட்டாருன்னா எனக்கு தெரியாது. அசிங்கமா வார்த்தை, நல்ல வார்த்தை, கள்ளத்தையும் கெடிவார், எல்லாத்தையும் கெடிவார். இதை கொஞ்சம் நீங்க பொறுத்துக்குங்க. ஆனா கண்டிப்பான முறையில் என்கிட்ட வந்துட்டீங்கன்னா 90 நாளைக்குள்ள நீங்க எந்த காரியத்தையும் வேறு ஜெயிச்சிருக்கீங்க. அது எந்த விதமான மாற்றம் இருக்காது. 90 ரூபா வெயிட் பண்ணணும். அவசரப்படுத்தீங்கன்னா தோத்துட்டீங்க. அதே மாதிரி நாளை என்னவீங்க, இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு என்னன்னா சொல்லுவாங்க. முன்னோர் பெரியவங்க சொல்லுவாங்க, காண்ற கனவு வெளியே சொல்லாதாங்க. கனவை சொன்னாலும் பலிக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு சாமிகிட்ட போய் வாக்கு கேட்டுருக்காங்க, வாக்கு நடக்க போது நானுமே கேட்டுருவாங்க. நடக்கும் நம்புங்க. வைப்ரேஷன், நம்மளோட வைப்ரேஷன் வழியை கொடுக்கும், நடத்தி கொடுப்பாங்க. தைரியமா இருங்க. அதனால் வேற ஏதாவது சந்தேகம்னா கேட்டுட்டு சொல்லி ரிப்பேர். சொன்ன டைம் முடிஞ்சு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது நல்லா இருக்கு. 3 மாசம் 3 மாசம் கேள்வி நடக்கலைன்னா மறந்துக்கலாம், அவரை மறந்துக்கலாம். இல்லை ஞாபகப்படுத்தினா ஞாபகம் வந்துடும். ஞாபகத்தை சரி கொடுத்துருங்க. போனா என் லைனுக்கு வாங்க, நான் எடுக்கிறேன், வேற லைனுக்கு போக வேணாம். குறிப்பா பொம்பளை பிள்ளை சொல்றாரு, பொம்பளை பிள்ளை கூட புரிஞ்சுக்கங்க. நான் காட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன், புரிஞ்சுங்களா? நான் காட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன். என்ன நம்பி தான் வர்றீங்க. நீங்க வீடு போய் சேர்ற வரைக்கும் என் பொறுப்பு. நான் அதனால வெளியூர்ல இருந்து வர போயிருமா சொல்லுங்க. நீங்க போய் இறங்கினதுக்கு அப்புறம் எனக்கு பேசின்னு கேட்பாங்க.
ராமநாடு ராமேஸ்வரம் இந்த பக்கம் ஒரு பிள்ளைகளோட சொல்லி விட்டுருக்கேன். எங்கள் ஊருக்குள்ள போய் இறங்குறதுமே எனக்கு ஒரு ஃபோன், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொல்லிடுறேன். ஏன்னா எங்கள் ஆத்தாலையும் எங்கள் பாட்டையும் நம்பி வர்றீங்க, அதுக்கு பங்கம் வந்துடக்கூடாது. மறந்துக்கலாம், அவரை மறந்துக்கலாம் இல்லை, ஞாபகப்படுத்தினா ஞாபகம் வந்துடும். ஞாபகத்துக்கு சரி பண்ணி கொடுத்துருங்க. போனா என் லைனுக்கு வாங்க, நான் எடுக்கிறேன், வேற லைனுக்கு போவேனா. குறிப்பா பொம்பளை பிள்ளை சொல்றேன், பொம்பளை பிள்ளை கூட புரிஞ்சுக்கங்க. நான் காட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன், புரிஞ்சுங்களா? நான் காட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன், என்ன நம்பி தான் வர்றீங்க. நீங்க வீடு போய் சேர்ற வரைக்கும் என் பொறுப்பு. நான் அதனால வெளியூர்ல இருந்து வர போய் சொல்லுங்க, நீங்க போய் இறங்கினதுக்கு அப்புறம் எனக்கு பேசின்னு கேட்பாங்க. ராமநாடு ராமேஸ்வரம் இந்த பக்கம் ஒரு பிள்ளைகளோட சொல்லி விட்டுருக்கேன். எங்கள் ஊருக்குள்ள போய் இறங்குறதுமே எனக்கு ஒரு ஃபோன், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொல்லிடுறேன். ஏன்னா எங்கள் ஆத்தாலையும் எங்கள் பாட்டையும் நம்பி வர்றீங்க, அதுக்கு பங்கம் வந்து